ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய தினம் ஒரு திட்டமில் இன்றைக்கி டே 3ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி எந்த திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்வரின் காலை உணவு திட்டம். ஸோ இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது, போயிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ அறிவிப்பு நாள் பார்த்திங்கன்னா 7/5/2022 சட்டப்பேரவையில் 110 கீழ் விதி 110 கீழ் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா 15/9/2022 மதுரையில் இந்த திட்டம் துவங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது அரசு தொடக்கப்பள்ளியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அனைத்து பள்ளி நாட்களிலுமே பார்த்திங்கன்னா காலை வேளையில் சத்தான உணவு இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருது. ஸோ இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்கவும் மாணவர்களுடைய வருகையை அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தோட விரிவாக்கம் பார்த்திங்கன்னா, நகர்ப்புற பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்காக 26/8/2025 அன்று சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் நகர்ப்புற பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களுக்கு விரிவுபடுத்தி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான 15/9/2022 அன்று தொடங்கி வைத்தார். ஸோ இந்த டேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டேட்டு ப்ளஸ் அந்த டேட்டில் எங்கெங்கே தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 25/8/2023 நாகப்பட்டினம் திருக்குவளையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தொடங்கி வைக்கப்பட்டது. திருவள்ளூர் கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான 15/7/2024 அன்று ஊரக பகுதிகளில் உள்ள 3995 அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 34,987 பள்ளிகளில் 17.53 லட்சம் மாணவியர்கள் பயனடைந்து வருகின்றனர். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா 17.53 லட்சம் மாணவியர்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற 37,416 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கின்ற 20,59,000 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கனடா போன்ற வளர்ந்த மேலை நாடுகளிலும் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கனடா போன்ற மேலை நாடுகளையும் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நாட்டிலேயே எக்கனாமிக் டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற மாநிலம் தமிழகம் தான். 2024 25 ஆண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11.19% இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பின்பற்றி பார்த்திங்கன்னா பஞ்சாப்லையும் மாநில அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த காலை உணவு திட்டம், முதல்வருடைய காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த நாளில் எந்தெந்த ஊரில் எந்த ஸ்கூலில் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த PDF பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.